வணக்கம் நேயர்களே, நியூஸ் அண்ட் நியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைக்கின்றோம். புதிய ஆண்டு பிறந்தனால பல அரசியல் நகர்வுகள், முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. குறிப்பாக தமிழ்நாடை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய விவாதம் அந்த நிதி ஆதாரங்கள், நிதி பங்கீடு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த பிரச்சனை குறித்து தொடர்ந்து விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. வரி நிறைய வாங்குறாங்க, ஆனால் அது திருப்பி தரதில்லை. மத்திய அரசிடமிருந்து வழங்கக்கூடிய அந்த திருப்பி தரக்கூடிய நிதி என்பது குறைவாக இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நான் புள்ளி விவரத்தோட சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க. அதாவது அவங்க சொல்ற அந்த டேட்டா அப்படிங்கிறது 2014 இருந்து 2023 இந்த காலகட்டம் வரைக்கும், 2014 இருந்து 2023 வரைக்கும் மத்திய அரசு தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்ற அந்த வரி வருவாய் அப்படிங்கிறது 6.23 லட்சம் கோடி. திருப்பி கொடுத்தது மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி கொடுத்தது அப்படிங்கிறது 6.96 லட்சம் கோடி. வாங்கினது 6.26 லட்சம் கோடிங்க, கொடுத்தது 6.96 லட்சம் கோடி. வாங்கியதை விட நாங்கள் கொடுத்தது, நாங்கள்ங்கிறது மத்திய அரசு கொடுத்தது அதிகம், திரும்ப திரும்ப பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ஒரு டேட்டாவை சொல்றாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, பதில் சொல்லுகின்ற விதமாக மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பத்திரிகையாளர் சந்திச்சார். இந்த தான் பெரிய அளவில் இந்த வாரத்தை விவாதமா மாறியது. திரு தங்கம் தென்னரசு அவர்கள் விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. 6.96 லட்சம் கோடி அல்ல, அவர்கள் கொடுத்தது 4.7 லட்சம் கோடி மட்டும்தான். 6.23 லட்சம் கோடி நாம் கொடுத்தது உண்மை, ஆனால் நமக்கு கிடைத்தது 4.75 லட்சம் கோடி. அதுவும் சேர்ந்துனா வரி பகிர்வு தொகை, மானியம் ரெண்டு சேர்த்து 4.75 லட்சம் கோடி தான். ஸோ அவங்க மற்ற விஷயத்தையும் சேர்த்து கணக்கில் சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிறத. அவர் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறாரு. ₹1 நாம மாநிலத்திலிருந்து கொடுக்கிறோம், நமக்கு திரும்ப கிடைப்பது என்பது 29 பைசா தான். ₹1 கொடுத்து நமக்கு கிடைப்பது 29 பைசா தான் அப்படிங்கிறது அந்த செய்தியாளர் சந்திப்புல திரு தங்கம் தென்னரசு தெளிவுபடுத்துறாரு. அதே மாதிரி இந்த நிதி பகிர்வு அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கின்ற பொழுது குறைஞ்சுக்கிட்டே வருதுங்கிறதே அவர் சுட்டி காட்டுறாரு. ஸோ இந்த நிதி பகிர்வு என்பது இரண்டு அரசுகளுக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி பகிர்வு அப்படிங்கிறது பொதுவா 3 வழிகளில் நிகழுது. ஒன்று, நிதி கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, நிதி ஆணையம், அது வழங்கக்கூடிய பரிந்துரைகள் அடிப்படையில். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேரிடர் நிதி வழங்கப்படும். மூன்றாவது, மாநிலங்களில் செயல்படுத்தப்படக்கூடிய மத்திய அரசு திட்டங்களுக்கு வழங்கக்கூடிய நிதி. இந்த 3 வகையில தான் நிதி அப்படிங்கிறது அங்க இருந்து இங்க வர்றது அப்படிங்கிறது. இந்த நிதி கமிஷனுடைய பரிந்துரை, பேரிடர் நிதி அப்படிங்கிறது தனி, அந்த மத்திய அரசு திட்டங்களுக்கு நேரடியாக மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய நிதிங்கிறது தனி. இந்த நிதி கமிஷனுடைய பரிந்துரை இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. மாநிலங்கள், தென் மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் குரல் கொடுத்துக்கூடிய காரணமா தான் ஒரு காலகட்டத்தில் 7%, 8% அந்த மாதிரியான அந்த சதவீதத்தில் கொண்டிருந்த அந்த நிதி பகிர்வுங்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. தற்போது தங்கம் தென்னரசு தான் தெளிவுபடுத்துறார். 4.074% தான் அந்த பரிந்துரை அடிப்படையில் நமக்கு கிடைக்குது. அவங்க என்ன அளவுகோலை வச்சு அதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கீடு, மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு அளவுகோலா வைத்திருக்கிறார்கள். அப்போ தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. அப்படிங்கும்போது அதிக அளவு மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அந்த நிதி பகிர்வு அதிகமாகவும், மக்கள் தொகை அடிப்படையில் குறைவாக இருக்கக்கூடிய அல்லது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அந்த பகிர்வு சதவீதம் என்பது ரொம்ப குறைவா இருக்குது என்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. எனவே இது தவிர திரு தங்கம் தென்னரசு சொல்ற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நிதி பகிர்வு, இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதை தாண்டி செஸ் சர்சார்ஜ், இதுக்கான விஷயங்கள், இந்த வருமானம் இருக்கு பாத்தீங்களா, இது மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவது இல்லை. இதுல ஒரு பெரிய அளவுல ஒரு வருமானம் இருக்குது. அந்த வருமானம் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி சில விஷயங்களை சொல்றாரு. சரி, நீங்க 6.96 லட்சம் அதிகமா கொடுத்தோம் சொல்லுங்களா, என்ன அந்த நிதின்னு சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், மாநில உள்கட்டமைப்புகளுக்கு வழங்கக்கூடிய நிதி இருக்கு பாத்தீங்களா, அந்த மேம்பாட்டு திட்டங்கள், அதற்கு வழங்கப்பட்ட நிதியை சேர்த்து அவர் சொல்கிறாருங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. எனவே இந்த விஷயம்
திரு நிர்மலா சீதாராமனுடைய பேச்சு, திரு தங்கம் தென்னரசுடைய பேட்டி, இது மிகப்பெரிய பேசு பொருளாக இன்னும் நிதி பகிர்வு குறித்த பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த வாரத்தில் அமைந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி இன்னொரு விஷயம், இதுவும் ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது திரு மோடி அவருடைய தமிழகம் வருகை, ரெண்டாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் போய் திரு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது, ரெண்டு விஷயமே பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா அவர் இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார். அதாவது பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அதே போன்று திருச்சியில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அது போல பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது ரெண்டுலையும் அவர் கலந்து கொண்டு தமிழ் சார்ந்த விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் பேசுகிறாரு. திரு மோடி திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது இன்னொரு பக்கம் இவர்கள் மோடின்னு குரல் எழுப்பியது, பல்வேறு விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை தாண்டி இன்னொரு விஷயமும், திரு விஜயகாந்திற்கு அவர் புகழாரம் சூட்டியதும் பேசு பொருளாக மாறியது. கூட்டங்களில் விஜயகாந்த் அரசியல்லையும் அவர் கேப்டன், சினிமாவில் மட்டும் கேப்டன்ல அரசியல்லையும் கேப்டன் சொன்னதோட மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு பதிவு, ஒரு நீண்ட பதிவை போடுறாரு. அவர் எப்படிலாம் பண்ணார் வச்சார், அந்த மாதிரி ஒரு பெரிய தேச பக்தி மனிதர், எனக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லி அவருக்கு புகழாரம் சூட்டார். பதிலுக்கு திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட மோடிக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் போட்டிருக்கிறாங்க. எனவே பாஜக ஒரு அணியை தங்களுடைய தலைமையில, அதிமுக இல்லை என்கிற பொழுது தங்களுடைய தலைமையில ஒரு அணியை கட்டமைக்க விரும்புகிறது. அதுல சின்ன சின்ன கட்சிகளாக குறைந்த அளவு வாக்கு வங்கிகள் இருந்தாலும் கூட அவர்களையும் தவிர்த்து விடக்கூடாது என்ற அடிப்படையில் ஒருவரையாக அவர்கள் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் விஜயகாந்திற்கு அளிக்கப்பட்ட அந்த புகழாரம், தொடர்ந்து அவர் பேசிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு, அங்கே போய் இப்போ பிரதமர் மோடியை சந்தித்து பேசியது, கேல் இண்டியா அந்த விழாவிற்காக வர வேண்டும் என்று சொல்லி நேரில் அழைப்பு கொடுத்ததும் பெரிய அளவில் பேசப்பட்டது. அதில் விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. உடனடியாக அவருக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு ஒரு சில குரல்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இங்கிருந்து கிளம்பும் போதும் சரி, உதயநிதி அங்கு சென்ற பிறகும் சரி, செய்தியாளர்கள்ட்ட பேசுகின்ற பொழுது எதற்கான இந்த சந்திப்பு அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு. இருப்பினும் கூட அதை தாண்டி இந்த விழா அழைப்பு மட்டுமல்ல, அதை தாண்டி சில விஷயங்கள் அங்கு பேசப்பட்டிருக்க கூடும். என்ன பேசுனாங்கிறது ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஆனால் அதை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இரண்டு பேருக்கு இடையே விவாதிக்கப்பட்டன என்பது குறித்து ஊடகங்களில், குறிப்பாக யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது குறித்த பேட்டிகள், சொல்லப்போனால் கட்டுரைகள் எல்லாருமே தொடர்ந்து பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டும் இருக்கிறாங்க. இது பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்று இந்த சந்திப்பு அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நேஷனல் லெவலில் பார்க்கின்ற பொழுது திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படக்கூடும் என்று இன்று நாளை நேற்று அப்படின்னு சொல்லி அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம்ங்கிற ஒரு பரபரப்பு இருந்து கொண்டே இருந்தது. கெஜ்ரிவால் உடனடியாக ஒரு வீடியோ வெளியீடு பண்றாரு, வீடியோவில் பேசுறாரு. வெளியிட்டு அதில் அவர் ஒரு விஷயத்தைன்னு சொல்ற விட தான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறாரு. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, சிபிஐ, இடி போன்ற இந்த விசாரணை அமைப்புகளின் மூலமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு முயற்சி செய்கிறது. ஏற்கனவே அதற்கான முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். இன்னும் தன்னை கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதன் மூலமாக மேலும் இந்த கட்சியை ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக அவர்கள் முயல்கின்றார்கள். 2004 தேர்தலும் வருகிறது, பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் இதற்கான முயற்சி ஈடுபடுறார்கள், ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். ஆனால் பாஜக தரப்பில் சொல்லும்போது அவர் தான் கைது செய்யப்பட்டு அதன் மூலம் ஒரு அனுதாபத்தை தேடுவதற்கான முயற்சியை கெஜ்ரிவால் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படியும் அவர் கைது செய்கிறார்களா இல்லையாங்கிற ஒரு பட்சம், ஆனால் தான் கைது செய்யப்பட வேண்டும், அந்த கைதின் மூலமாக அனுதாபத்தை தேட வேண்டுங்கிற முயற்சியில் கெஜ்ரிவால் இருக்கிறார் சொல்லி பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விஷயம் கெஜ்ரிவாலுடைய கைது நிகழக்கூடும் என்ற ஒன்றும் இந்த வாரத்தில் பெரிய அளவில் மக்களால் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. அடுத்து நாம் நான்காவதாக பார்க்க இருப்பது அயோத்தி ராமர் கோவில் குறித்த செய்திகள். தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அயோத்தி ராமர் கோவில் குறித்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா 22ஆம் தேதி சிலை பிரதிஷ்டை பண்ணி அந்த விழா நடக்க இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட நாடு முழுக்க சிறப்பு அழைப்பாளர்களாக பெரிய அளவில் இருப்பாங்கள்ல, பேர் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், ஒரு 8000 பேர் தேர்வு பண்ணி அவர்களுக்கு போய் நேரடியாக அழைப்புதலை கொடுத்து வரவேற்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதை மாதிரி முக்கிய பிரமுகர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். ஏற்கனவே அவர்
இது போன்ற ஆன்மீக விஷயங்கள்ல நாட்டம் உடையவர் மட்டுமல்ல, பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு ஒரு நெருக்கமான நட்புறவை தொடர்ந்து கொண்டிருப்பவர் என்ற அடிப்படையில் அவருக்கும் வழங்கப்படும். அவரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை உறுதி செய்திருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. எனவே ரஜினிகாந்த் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதற்கு இடையில இன்னொரு செய்தி நான் சொன்னேன்ல ஏற்கனவே முன்னாடி, அது குறித்த ராமர் கோவில் திறப்பு குறித்த பல்வேறு செய்திகள் பாசிட்டிவா நெகட்டிவா நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு செய்தி, புரி சங்கராச்சாரியார் அவர்கள் இதை இந்த விழாவை புறக்கணிப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தான் ஒரு சங்கராச்சாரியாராக தனக்கு அங்க என்ன ரோல் இருக்கு, என்னுடைய முக்கியத்துவம் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு. மோடி அவர்கள் போய் அவர் சிலையை பிரதிஷ்டை பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த சிலையை தொட்டு பிரதிஷ்டை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்படி செய்யும் போது அப்ப நான் கை தட்டி கொண்டிருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப எங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது, அதாவது அவருடைய பேட்டியில ஒரு தெளிவுபடுத்துறார். அவர் மற்றவர்களைப் போல தான் மதச்சார்பற்றவர் என்று எந்த இடத்துலையும் அவர் காமிக்கல. தான் ஒரு இந்து என்பதை ஒவ்வொரு இடத்திலும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கான பல்வேறு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ராமர் கோயில் எல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் சொல்றாரு. ஆனால் தான் இருக்கக்கூடிய பதவி இருக்குல்ல, அந்த பொறுப்பு இருக்குல்ல, அதற்கு அங்க என்ன எனக்கு பங்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி அதனால் நான் அதை புறக்கணிக்கிறேன் என்ற ஒரு செய்திருப்பதாகவும் சில செய்திகள் வந்திருக்கு. எனவே இந்த திறப்பு விழா, அதை தொடர்ந்து ராமர் கோவில் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நியூஸ் அண்ட் வியூஸ்ல நம்ம நிறைவாக பார்க்க இருப்பது ஒரு எதிர்பார்ப்பு, தமிழ்நாடு சார்ந்த செய்தி. தமிழ்நாடு மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பு, பொங்கல் நேரத்தில் பொங்கல் பரிசாக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிக்குமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. கடந்த 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு என்ன சொல்றது, பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருந்தது. அப்போதே 1000 ரூபாய் அல்லது ஏதேனும் ஒரு தொகை அறிவிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஆனால் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு பரவலாக பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வாய்ப்பு இல்லை என்றும் சொல்லப்பட்டது. ஏன்னா தொடர்ந்து நிவாரணம், மழை வெள்ள நிவாரணத்திற்காக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை, அப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தொகை, அது சம்பந்தமான செலவு. எனவே நிறைய நிதி சுமையில் இருக்கு அரசு. எனவே இந்த முறை பணத்தை ரொக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த பொங்கல் பரிசு என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதுல பல கோரிக்கைகள் வந்ததன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இதை அறிவித்திருக்கிறது. மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 1000 ரூபாய் 1000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுங்கிற பற்றி நிறைய வாதம். அதையும் அந்த செய்தி குறிப்பில் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. யாருக்கு கிடைக்காது அப்படின்னா, அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களை பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடையாது. 2வது, வருமான வரி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிடையாது. 3வது, சர்க்கரை அட்டைதாரர்களாக இருப்பவர்களுக்கு 1000 கிடையாது. 4வது, பொருள் வாங்காமல் இருப்பாங்களா, அந்த பொருளட்ட அட்டைதாரர்கள், அவங்க அட்டை வாங்கி வச்சிருப்பாங்க, ஆனால் இந்த பொருள் அப்படி ஒரு அட்டை இருக்குது, அவங்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கிடையாது. இந்த 4 கேட்டகரி, அதாவது அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், 2வது வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், 3வது சர்க்கரை அட்டைதாரர்கள், 4வது பொருளட்ட அட்டை வைத்திருக்கக்கூடிய அந்த அட்டைதாரர்கள். இவங்க 4 பேருக்கும் 1000 கிடையாது. மற்ற எல்லாருக்கும் 1000 ரூபாய் உண்டு என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதோடு இந்த முறை இந்த மாசத்துல அந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு பார்த்தீங்களா, 1000 ரூபாய், அது பொங்கல் ஒரு நாள் 10ஆம் தேதியே அதை வங்கி கணக்கில் வரவைப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்படும். எனவே இந்த வாரம் இந்த அறிவிப்பு வரும் என்று வருமா அப்படின்னு எதிர்பார்த்திருந்தவர்கள் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே பல்வேறு நிகழ்வுகள், அதில் ஒரு சிலவற்றை நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்கள் பார்வைக்கு முன்வைத்திருக்கின்றோம். சந்திப்போம் மீண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.